ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனாலஜி, ஒத்தத்தன்மை. இதில் வந்து பார்ட் 2 வீடியோ. இது வந்து டே 2 ரீசனிங் குரூப் 2A மெயின்ஸுக்காக ஸ்பெஷலாக டெய்லி வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு 10 கொஷின் ஒவ்வொரு வாரமும் 1 or 2 டாபிக்ஸ் கவர் பண்ணி எக்ஸாமுக்குள்ளே எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராக்டிஸ், அதாவது ப்ராப்ளம் எழுதி அதுக்கு சொல்யூஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 10 கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து நம்பரை வச்சு ஒத்தத்தன்மை பார்த்துருப்போம், அனாலஜி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் லெட்டர்ஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் எப்படிலாம் சால்வ் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சம் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஏபிசிடி எழுதிக்கோங்க. இந்த ரீசனிங்னாலே சில விஷயங்கள் அடிப்படையாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ரஃப் ஷீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஏபிசிடி வந்து ஃபஸ்ட்டு 13 லெட்டர் வரைக்கும் இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ரிவர்ஸில் இங்கேருந்து என் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஜெட் இங்கே வரைக்கும் முடிச்சுக்கோங்க. எதுக்காக இப்படி எழுதுறதுனா, சம்டைம்ஸ் வந்து ஆப்போசிட் வேர்டை வச்சு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொன்றும் இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, இது எதுக்காக இது எழுதுறதுனா, ஒவ்வொரு லெட்டருக்கும் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து ஏனா 1, கேனா 11, ஜெட்டுனா 26. அந்த பொசிஷன் தான் நம்பர்னு சொல்கிறோம், வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜிஐஓ, அடுத்து வந்துட்டு இகேக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஏஜிக்குனா ஐஓ, இகேக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1, ஜியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 7, அடுத்து ஐயோட வேல்யூ 9, ஓவோட வேல்யூ 15. இப்போ 1க்கும் 9க்கும் எவ்வளோ 8 எழுத்து நகர்ந்துருக்கு, 7க்கும் 15க்கும் 8 எழுத்து நகர்ந்துருக்கு. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த வேல்யூ கூட 8 ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன வேல்யூவோ அதுதான் ஆன்சர். அப்போது ஈயோட வேல்யூ 5, அது கூட 8 ஆட் பண்ணிங்கன்னா 13. 13ஓட வேல்யூ என்ன இருக்குது, எம்மு. அடுத்து கேயோட வேல்யூ 11, 8 ஆட் பண்ணிங்கன்னா 19. 19ஓட வேல்யூ வந்து எஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். இது வந்து 2 லெட்டர் வச்சு. இதே 3 லெட்டர் வச்சுன்னா இது ஒவ்வொன்றும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் இதுக்கு என்ன ரிலேஷன், ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு தேர்டு. இப்போ 4வது லெட்டர் கொடுத்தா 4த்துக்கு 4த்து என்ன ரிலேஷன், கூடுதா குறையுதா, எத்தனை லெட்டர் கூடுது எத்தனை லெட்டர் கம்மியாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மேட்ச் பண்ணணும். ஏடிஇ எஃப்ஜிஹெச், ஏடிஇ அதுக்கான கரஸ்பாண்டன்ஸ் தான் எஃப்ஜிஹெச். இது எப்படி இருக்குன்னா, மொதல் எழுத்து 5 இது கூடுது, அடுத்து செகண்டு பார்த்திங்கன்னா 3 கூடுது, பார்த்திங்கன்னா தேர்டு பார்த்திங்கன்னா 5 கூடுது. அப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் கேலேருந்து 5 கூட்டுங்க. கேயோட வேல்யூ 11, 5 கூட்டிங்கன்னா 16, ஆன்சர் பி. அடுத்து வந்து எண்ணிலேருந்து 3 கூடுது. இங்கே எப்படி கூடுதோ அந்த மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 கூடுதுன்னா எல்லாமே 5 தான் கூடுன்னு கணக்கு கிடையாது. சம்டைம்ஸ் கூடலாம் குறையலாம், இல்லை வேல்யூ மாறலாம். எண்ணு பார்த்திங்கன்னா 3 கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கியூ. அடுத்து ஓ வந்து 5 கூட்டினீங்கன்னா ஆன்சர் டி, 20 வந்து வேல்யூ டி. ஸோ இந்த வேல்யூஸ் ஒரு லெட்ரு கொடுத்தாங்கன்னா அதுக்கான வேல்யூஸ் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இந்த லெட்ரு கொடுத்துருக்காங்களா அதோட வேல்யூஸ் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இது எவ்வளோ கூடி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், இல்லை கம்மியாக இருக்குங்கிறத பாருங்கள். அதுக்கு தான் அந்த மாதிரி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், கேபிட்டல் ஸ்மால் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு 2 லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட் 2 லெட்டர் ஸ்மால் லெட்டராக தான் இருக்கும். ஏசிஇன்னு கொடுத்துருக்காங்க, ஏசிஇ. இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், ஏக்கு அடுத்த லெட்ரு பி, சிக்கு அடுத்த லெட்ரு டி, இக்கு அடுத்த லெட்ரு எஃப். ஸோ ஒன்று தான் கூடியிருக்கா. ஆனால் மொதல் 2 லெட்ரு வந்துட்டு ஸ்மால் லெட்டர் எழுதணும். அப்போ எஃப்க்கு அடுத்த லெட்ரு ஜி, ஹெச்சுக்கு அடுத்த லெட்ரு ஐ, ரெண்டுமே ஸ்மாலு. ஃபஸ்ட் 2 லெட்ரு ஸ்மால்னால தேர்டு லெட்ரு வந்து கேபிட்டல் எழுதணும். அப்போ ஜேக்கு பார்த்திங்கன்னா அடுத்த லெட்ரு கே. இது வந்து அடுத்தடுத்த லெட்ரு கொடுத்துருக்காங்க. மும்பைக்கு வந்து எல்டிஎல்ஏZH, டெல்லிக்கு என்னன்னு கேட்குறாங்க. மும்பைக்கு LTLAZ. இதெல்லாம் ஒரு லெட்டர் கம்மியாக இருக்குது. எம்மிலேருந்து எல் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் கம்மி. மும்பை எம்முக்கு 1 கம்மி, எல். அடுத்து யூக்கு பார்த்திங்கன்னா யூக்கு வந்து டி 1 கம்மி, எம்முக்கு வந்து எல் கம்மி, பிக்கு வந்து ஏ கம்மி, ஏக்கு பார்த்திங்கன்னா ஜெட்டு, ஏக்கு முன்னாடி உள்ள லெட்ரு ஜெட்டு, ஏன்னா இது சைக்கிள் மாதிரி வரும். ஐக்கு பார்த்திங்கன்னா ஹெச். இப்போ அதே மாதிரி தான் இந்த லெட்டர் டெல்லிக்கும் ஒரு லெட்டர் பின்னாடி உள்ளதை எழுதணும். டிக்குனா முன்னாடி உள்ள லெட்டர் சி, இனா டி, எல்லுனா கே, ஹெச்னா ஜி, ஐனா ஹெச்.
ஸோ இதை எழுதிட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர். அடுத்து எப்போவுமே நார்மலாக கடைசி தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஆனால் இந்த தாட்டி ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுதான் நம்மளுக்கு தெரியும், இதை ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கே போகணும். அப்படின்னா இதை ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த லெட்டர் எழுதிக்கோங்க, அடுத்து ரெண்டாவது இந்த லெட்டர், ஏன்னா இதை வச்சு தான் இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க, பொசிஷனை மாற்றிக்கோங்க. நார்மலாக என்ன பண்ணுவோன்னா இதுக்கும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிட்டு அவங்க கேட்டதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்களா. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் XY இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சி Z நம்ம வந்து வேணுங்கிற ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த தாட்டி வந்து இங்கேயே என்னன்னு தெரியல, நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது இந்த ரெண்டும் இங்கேருந்து இங்கே கண்டுபிடிச்சி திருப்பி இங்கேருந்து இங்கே ரிலேஷன்ஷிப் அது ரிவர்ஸ் ஆகும். அப்போ TLRIA இதுக்கான வேல்யூ எழுதிக்கோங்க, 20 12 18 9 1. ஸோ அதுக்கப்புறமா WOULD உட்டு இதோட வேல்யூ 23 15 21 இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 லெட்டரு கூடுது. அப்போது இதிலிருந்து 3 லெட்டர் எல்லாமே கூடும். அப்போ ALKLOக்கு வந்து கூடும்போது DONOR டோனார் அப்படின்னு கிடைக்கிது. சில டைம் இந்த மாதிரி இதில் நீங்கள் இன்னொரு ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், ஷார்ட்கட்டு. எப்படின்னா நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்க, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் கூடுது, சேஞ்சஸ் இல்லைன்னு வைங்களேன், எல்லாமே +3 கூட்டுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, செகண்ட் லெட்டரும் சரி இங்கே 4th லெட்டரும் சரி, இது ரெண்டும் சேம் லெட்டர். அப்போ ஆன்சர்லேயும் பார்த்தீங்கன்னா செகண்டும் 4th சேமாக இருக்கும். LC கிடையாது, இது AG கிடையாது, இது OE கிடையாது, டோனாருக்கு தான் DONORன்னு இருக்கும். இந்த 2 லெட்டர் சேமாக இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டு. அது எப்படின்னா ஒரே மாதிரி இருந்ததுன்னா சில இதில் பார்த்திங்கன்னா +3 -2 +3 -2 இல்லை +1 அப்படின்னு மாறி மாறி வரும். அப்படின்னா இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது, இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் டேரெக்டாக எழுதியே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேர் தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பேர் கண்டுபிடிக்கணும், நம்ம ஃபிட் பண்ணணும். அப்போது BCFGக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா BC எழுதிட்டோம், அடுத்து FG, Bக்கும் Fக்குமான ரிலேஷன் 4 லெட்டர் கூடுது, Cக்கும் Gக்குமான 4 லெட்டர் கூடுது. அப்போது நீங்கள் வந்து இங்கே அதே மாதிரி தான் Pக்கும் Qக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, எதில் வந்து 4 லெட்டர் மட்டும் கூடுற மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படிங்கும்போது 2 தான் கூடும், Pக்கும் Qக்கும். ஏன்னா உங்களுக்கு 4 லெட்டர் கூடனா T வரும், ஆனால் இது வரல, அப்போ இது தப்பு. HI ரெண்டையும் பார்த்தீங்கன்னா Hலேருந்து 4 லெட்டர் கழிச்சு L, Iலேருந்து 4 லெட்டர் கழிச்சு M, அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் ஃபிட் ஆகுது. சப்போஸ் இது வரலன்னு வைங்களேன், இது ஃபிட் ஆகலைன்னா அடுத்து இது பார்க்கணும், அடுத்து இது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு செட்டு வந்து நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை இங்கே அப்ளை பண்ணி ஒன்றா செக் பண்ணி பார்க்கணும். ட்ரேடுக்கு பார்த்திங்கன்னா இது 5 லெட்டர் வார்த்தை, ட்ரேடு TRADE, UQBCF. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு லெட்டர் முந்துது, Tலேருந்து U ஒரு லெட்டர் முந்துது, Rக்கு Qக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு லெட்டர் கம்மியாகுது, அப்போ -1. ஸோ என்ன காம்பினேஷனில் இருக்குன்னா +1 -1 +1 -1 +1 இந்த காம்பினேஷனில் இருக்குது. அப்போது பிளேட்டுக்கு PLATEக்கு ஒரு லெட்டர் கூட்டணும், அதுக்கப்புறமா அடுத்த லெட்டரில் வந்து கம்மி பண்ணணும். Pக்கு வந்து +1 Q, Lக்கு -1 K, Lக்கு முன்னாடி உள்ள லெட்ரு, Aக்கு அடுத்த லெட்ரு B, Tக்கு முன்னாடி லெட்ரு S, ஈக்கு அடுத்த லெட்டர் F. ஸோ இந்த மாதிரி இது பார்த்துக்கோங்க, முன்ன பின்ன வரும். நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துட்டு +1 இங்கே இருக்குன்னா எல்லாமே +1ன்னு நினைக்க வேண்டாம், மாறும், சேஞ்ச் ஆகும். அதனால தான் ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்கள் இல்லை கொடுத்ததை இப்படி எழுதிக்கோங்க, அடுத்த உள்ளதையும் இப்படி எழுதிக்கோங்க, எவ்வளோங்கிறத இங்கே நம்பரை வந்து +1 -1 +4 அப்படிங்கிறத எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேல்யூவை நீங்கள் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். லெட்டராக இது பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். டிஇக்கு வந்து 10ன்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க, HIக்கு எவ்வளோ வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஇ என்னங்கிறத ஃபஸ்ட் பார்க்கணும். டியூவோட வேல்யூ 4, ஈயோட வேல்யூ 5, ஆனால் இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வந்துட்டு இது எப்படின்னா 4 20 அதில் பாதி 10. அப்போது என்ன பண்ணணுன்னா இந்த ரெண்டையும் பெருக்கி அதை 2ஆல் வகுத்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஹெச்சோட வேல்யூ 8, ஐயோட வேல்யூ 9, 8 9 72 ÷ 2 36. அடுத்து
டிஜே பார்த்தீங்கன்னா டீயோட வேல்யூ 20, ஜேயோட வேல்யூ 10. ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2 கிடைக்கிது. அதே மாதிரி தான் இந்த வேல்யூவும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். 24 டிவைடட் பை 3. ஏன்னா ஹெச்சோட வேல்யூ 24 டிவைடட் பை 8. எக்ஸோட வேல்யூ 24, ஹெச்சோட வேல்யூ 8. ஃபைனலாக ஏபிசிடி என்பிஆர்டி. அப்போ ஏக்கும் என்னுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 13 லெட்ரு. பிக்கும் இந்த பியோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 15. சாரி, நான் இங்கே 13. பியோட வேல்யூ வந்துட்டு 16. நான் இங்கே மாற்றி எழுதிட்டேன். பியோட வேல்யூ 16. 2 16 அப்படிங்கன்னா 14. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கோட வேல்யூ 3. அடுத்து இது வந்து ஆரோட வேல்யூ 18. ஒரு லெட்டர் தள்ளி இங்கே வந்து கண்டினியூஸாக வரும். இது 1 லெட்டர் விட்டு வரும். அப்போ 18 வரும். டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 15. அப்போ 13, 14, 15, 16 இருக்கும். இப்போ எஃபோர்டோட இங்கே இருக்கிற வேல்யூவோடு நீங்கள் 13, 14, 15, 16 கூட்டினீங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு லெட்டருக்குமே அதோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூ என்னன்னு பாருங்கள். இது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே என்னோட வேல்யூ 14, 16, 18, 20ன்னு வரும். இது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு SUWY அப்படின்னு வரும். லெட்டரை வந்து அதோட வேல்யூவாக மாற்றுங்க. ஒரு பேர் இருக்குது, 2 லெட்டர் கொடுத்தாலும் சரி, 3 லெட்டர் கொடுத்தாலும் சரி, அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு கண்டுபிடிங்க. அதை வச்சு கேட்டது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஈஸி மெத்தடு. நீங்கள் வெறும் லெட்டராக உட்காந்து எண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சிலர் எப்படி பண்ணுவீங்கன்னா ஹெச்சுக்கும் எல்லுக்கும் எத்தனை லெட்டர் இருக்குது, ஒய்யுக்கும் ஜேக்கும் எத்தனை லெட்டர் இருக்குன்னு இப்படின்னு எண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சம்டைம்ஸு ஒரு லெட்டர் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. இதே வேல்யூவாக மாற்றி பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷன் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.